ஒரு அவமானத்திற்குள்ளேயோ இல்ல மன கஷ்டத்துக்குள்ளேயோ நீங்க போக வேண்டாம். இனிமே அன்பு உங்களை தேடி கண்டிப்பா வரும். சில பேரால இவங்கள புரிஞ்சுக்க முடியல, இவங்களோட மிங்கிள் ஆக முடியலனா ஸோ அவங்கள விட்டுறது நல்லது. ஆடி மாதம் நடந்துட்டுருக்கு. ஆடி மாதம்னாலே அம்மனுடைய மாதம். இந்த சக்திக்குரிய இந்த மாதத்தில் 12 ராசினருக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசினருக்கு எப்படி இருக்குது, அதாவது இந்த ஆடியிலேருந்து அடுத்த வருடம் ஆடி வரைக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்களை பற்றி நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க டேரோட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். எல்லாரும் அவங்கவுங்களோட ராசினருக்கு என்ன மாதிரியான அம்மன் வழிபடலாம், அவங்க இந்த ஆடியில் ஆரம்பித்து அடுத்த ஆடி வரைக்கும் உள்ள அம்மன் வழிபாடு எப்படிலாம் இருக்கும், என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு ராசிக்கும் நீங்கள் டேரோட் ரீடு மூலமாக எங்கள் தரிசனம் நேயர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஃபர்ஸ்ட் மேஷம் ராசியிலேருந்து போயிடலாம் மேம். மேஷம் ராசினருக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது, அவங்க என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பேசிடலாமா? மேஷ ராசி முதல்ல இவங்களுக்கான கார்ட்ஸ் என்னன்றது பார்க்கலாம். அம்மனுடைய கார்ட்ஸ். ஓகே மேம். இந்த கார்ட்ஸ் மூலமாக பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க மேம் மேஷ ராசினருக்கு. ஸோ அம்மன் தரக்கூடிய மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல வந்து அன்பை தேடி போகாதீங்க, அன்பை சேஸ் பண்ணக்கூடாது, தேடி போகக்கூடாது. உங்களை தேடி வர அன்பை வந்து அதை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்க. நீங்களா தேடி போய் அன்பை எங்கேயும் வந்து கொடுத்து ஒரு அவமானத்திற்குள்ளேயோ இல்லை மன கஷ்டத்துக்குள்ளேயோ நீங்கள் போக வேண்டாம். இனிமே அன்பு உங்களை தேடி கண்டிப்பாக வரும், அது எந்த மனிதர்கள் கிட்ட இருந்தாலும். அதனால் இந்த ஒரு விஷயம், இப்போ அவங்களுக்கு அன்பு செலுத்தணும்னா நீங்கள் அம்மன் மேலே அன்பு செலுத்துங்க, உங்கள் மேலே அன்பு செலுத்துங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் இங்கே வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்க என்ன செய்யலாம் அப்படின்ற போது அவங்களுடைய நேர காலத்தை வந்து அவங்க சரியாக பயன்படுத்தணுன்ற ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. ஸோ எப்போ அவங்களோட நேர காலத்தை சரியாக பயன்படுத்துகிறீங்களோ அப்போ அந்த மாதிரி பிரபஞ்சமும் அவங்களுக்கான அந்த டைமை வந்து கரெக்டாக அலைன் பண்ணி கொண்டு வருவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த நேரத்தில் இதுதான் நடக்கும், இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்ன்ற விஷயத்தை அலைன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் நேரத்தை வந்து வீணடிக்காமல் இருங்க. அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய நெகட்டிவான தாட்ஸ் அதிகமாக இருக்கும். ஏதாவது பழைய கடந்த கால விஷயங்களை பற்றி யோசிக்கிறது, இல்லை வரக்கூடிய காலம் அதனுடைய தாக்கம் இருக்குமா, இல்லை வரக்கூடிய காலம் இன்னும் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமா, அப்படி நெகட்டிவாகவே யோசித்து அவங்களுக்கு உண்மையாகவே ஒரு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும், அதெல்லாம் மங்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கு. அப்போது அதை வந்து சரி செய்யக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்களில் அம்மனுக்கு என்ன பூஜை வேண்டுதல் இதெல்லாம் வந்து செஞ்சாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இவங்க வந்து செய்யணும். இப்போது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி. இப்போ பெண்கள்னா கூட இந்த சாரீ வந்து மலையாளி சாரீ வரும், ஒரு ஆஃப் ஒயிட்டில் வந்து பார்டர் வச்ச மாதிரி, அந்த மாதிரி வேர் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர் பியூர் ஒயிட் எனக்கு என்னவோ மாதிரி இருக்குன்னுவாங்க. ஸோ அதுக்கும் ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வந்துடும். அப்படி இல்லாமல் அந்த மாதிரி வேர் பண்ணிக்கலாம். ஆண்கள் வந்து ஃபுல் ஒயிட் ட்ரெஸ் யூஸ் பண்ணி அம்மனை சார்ந்து ஒரு தியானம் அவங்க வந்து மேற்கொள்ளலாம். தியானம் பண்ணணும். ஆமாம், ஓகே. தினமும் முடிஞ்சால் பண்ணலாம். இல்லை செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வீட்லேயோ இல்லை அம்மன் கோவிலுக்கோ போயிட்டு அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸோட அவங்க தியானம் பண்ணும்போது இந்த அவங்களுடைய மனநிலை, அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே அவங்க மனசுலேருந்து வந்து வெளியேறும். கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த விடியல் நிச்சயமாக நடக்கும். ஸோ அந்த இருள் சூழ்ந்த உலகத்துலேருந்து அவங்க வெளியே வருவாங்க. ஏதோ ஒரு இதுதான் என் விதி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது அது வந்து மாறும். இது இல்லை உன்னுடைய விதி, இது வேற அப்படின்றது மாறும். அண்ட் நேர காலமும் அவங்களுக்கு கைகூடி வரும். ஸோ இதெல்லாம் நடக்கும்ன்றது தான் அம்மன் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே மேம். இப்போ மேஷ ராசினருக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியில் வந்து பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் அவங்க விதி கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த கார்ட்ஸ் மூலமாக. அண்ட் ரிஷப ராசினருக்கு உங்களுடைய டேரோட் ரீடிங் மூலமாக சொல்லுங்கள் மேம், அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஆடி மாதம், அடுத்த ஆடி வரை அவங்க என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது? ரிஷப ராசி முதல்ல இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்ட்ஸ் பார்த்துடலாம். எல்லாமே உக்கிரமனா வந்திருக்க மாதிரி. ஆமாம். ஸோ ஆடி மாதம் இவங்களுக்கு துர்கை அம்மன். ஆடி மாதம் இவங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் அவங்க கொடுக்கக்கூடியது என்னன்னா, இவங்க வந்து கடந்த காலத்தை சுத்தமாக வந்து மறக்கணும். ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தருணமும் புதுசாக பிறந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்போ எப்படி இருக்கும் போது நீங்கள் ஏன் கடந்த காலத்தை நினைக்கிறீங்க? அப்போது இவங்களுக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது, அதுலேருந்து முன்னேற முடியல அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதற்கு ஒரே ஒரு தடை வந்து இவங்க அந்த கடந்த காலத்திலே வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான். லைஃப் ஸ்டைல் கூட சில பேர் மாற்றினா எல்லாமே சரியாயிடும்.
ஸோ அப்போ கடந்த கால வாழ்க்கையை விட்டு வெளியே வரணும் அப்படின்றாங்க. இன்னொன்று, எல்லாருக்குமே நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அது இவங்களால யாரும் திருப்திப்படுத்தவும் முடியாது, எல்லாரையும் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கவும் முடியாது. சில பேரால் இவங்களை புரிஞ்சிக்க முடியல, இவங்களோட மிங்கிள் ஆக முடியலனா ஸோ அவங்கள விட்டுறது நல்லது. அதற்காக இவங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அது வந்து பின்னாடி பிரச்சனைக்குரியதை ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு எல்லாரும் நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் உங்களுக்கு என்ன நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களோ அதில் கடைசி வரைக்கும் நில்லுங்க. உங்களுக்கு முதல்ல நீங்கள் நல்லது செஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு செய்கிறத பார்க்கலாம். அந்த மற்றவங்க செய்கிறது கூட அவங்க உங்களோட ஒத்து போனால் செய்யுங்க, இல்லைன்னா வந்து ஜஸ்ட் அவங்கள ஃப்ரீயாக விட்டுறலாம், அதுதான் நல்லது இவங்களுக்கு அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ப்ரெசண்ட்டை வந்து சந்தோஷமாக வந்து எடுத்துகிட்டு போகணும். அது இல்லாமல் ப்ரெசண்ட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நம்மளுடைய புதிய வாழ்க்கை அப்படியே கருதணும். ஒரு புதுசாக ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படி கொண்டு போகிறது நல்லது. பாஸ்ட்டை வந்து யோசிக்கக்கூடாது. ஸோ எதை செய்யக்கூடாதுன்றது போது மற்றவங்களை திருப்திப்படுத்தணுன்றத நினைக்காம இருங்க. ஸோ உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. அவங்க வந்து அவங்களாவே ஓகே எனக்கு நீங்கள் செஞ்சதே எனக்கு ரொம்ப நன்மையாக இருக்குன்னா வந்து சொல்லட்டும், இல்லைன்னா அதை பற்றி பெருசாக பாதர் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. இப்போ இவங்களுக்கான இந்த ரெமெடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அம்பாளை நினச்சி இப்போ நம்ம காளிகாம்பாள் கோயிலில் கொடுக்கக்கூடிய கயிறாக இருக்கட்டும், ஏன்னா துர்கை அம்மன் அப்படின்றது தான் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ துர்கா கோவிலில் வந்து அந்த ரெட் கலர் கயிறு இருக்கும் இல்லையா, அதை அவங்கக்கிட்ட வந்து பிரதிஷ்டை பண்ணி இவங்க வந்து ரிஸ்ட்டில் கட்டிக்கலாம். இன்னொன்று அகல் விளக்கு. ஸோ அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். அவங்க வீட்டில் வந்து ஏற்றி வைக்கலாம், நிலைவாசல்லாம் ஏற்றி வைக்கலாம். அது என்ன ஆகும்னா அந்த நெகட்டிவிட்டியை அவங்க மனசுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் வரவிடாமல் தடுக்கும். ரெட் கலர் கேண்டல் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஹனி வேக்ஸில் செய்யப்படுற கேண்டல் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயங்களுக்கு அதில் ரெட்டில் இருக்கும், அந்த கலரை யூஸ் பண்ணி கூட டெய்லியும் வீட்டில் ஒரு நடு ஹாலில் கூட ஏற்றி வைக்கலாம் கொஞ்ச நேரம். இதெல்லாம் அந்த நெகட்டிவிட்டியை வந்து கிளியர் பண்ணும். ஓகே மேம். இப்போ ரிஷபராசினருக்கு வந்துட்டு அவங்களோட பாஸ்ட் பற்றி யோசிக்காமல் ப்ரெசண்ட்டை பற்றி யோசிச்சு அவங்க மூவ் ஆன் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ மிதுன ராசினருக்கு இந்த டாரோட் ரீடிங் மூலமாக எப்படி இருக்க போகுது, அம்மன் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத சொல்லுங்க மேம். ஸோ மிதுன ராசி முதல்ல இவங்களுக்கு என்ன கார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, மிதுன ராசி ஒரு 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 போராட்ட களத்தில் இருக்கிறாங்க அப்படின்றது இங்கே வந்து தெரியுது. ப்ரெசன்ட் லைஃப்பில் ஒரு போராட்டம் இருக்குது. யாருக்கு தான் போராட்டம் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு வந்து இப்போது வாழ்கிறதா இல்லை வந்து வாழ்க்கையை குவிட் பண்ணுறதா, அந்த அளவுக்கு ஒரு போராட்ட களத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த போராட்டத்தை வந்து தகர்க்கக்கூடிய விதமாக இவங்களுக்கு அம்மனுடைய அந்த அருள் இருக்கு. இவங்க பண்ண பூஜைகளாக இருக்கட்டும், வேண்டுதலாக இருக்கட்டும், விரதங்களாக இருக்கட்டும், அந்த போராட்டத்தை உடைக்கக்கூடிய அளவில் அந்த அருள் அவங்களுக்கு இருக்குது. அதனால் அதை பற்றி பெருசாக பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இவங்களுக்கு தான் வந்தது அப்படின்னு நினச்சிப்பாங்க. இவங்க அதிகமாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு காரணமே மற்றவங்களுடைய பிரச்சனையை தலையிடுறது தான். அது என்னோட பிரச்சனை, நான் தான் அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் என்ன பண்ணக்கூடாதுன்றது போது மற்றவங்களுடைய பிரச்சனையை உங்கள் பிரச்சனையை எடுத்துக்காதீங்க. எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. அது உங்களுக்கு வரக்கூடிய பாடமாக கூட இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த ஒரு விஷயம் இப்படிலாம் நடக்குதான்னு தெரிஞ்சுக்கிறது கூட இருக்கலாம். அதை நான் தான் சரி பண்ணணும்னு இறங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் இங்கே வந்து வருது. அப்போ இவங்க என்ன செய்யலாம் அப்படின்றது போது, இவங்களுடைய பக்தியினால மலையை கூட நகர்த்த முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கு, பக்திக்கு பவர் இருக்கு. ஸோ அந்த பக்தி தரக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இவங்க யூஸ் பண்ணணும். உங்களோட பக்தியால நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சாதிங்க. உங்களோட செயலும் இருக்கணும், இந்த பக்கம் பக்தியும் இருக்கணும். ஸோ அப்போ அம்பாள் மேலே இவங்க செய்யக்கூடிய பக்தியால இவங்களால முடியாதது கூட முடிக்க முடியும். அதனால மற்றவங்க பிரச்சனை தலையிடாமல் இருக்கிறதா நல்லது. இன்னும் வந்து அம்மனுடைய அருள் இவங்களுக்கு அதிகமாக கொடுக்க இருக்கிறதுனால, அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா குழந்தைங்களுக்கு, நான் வந்து உனக்கு இதெல்லாம் வாங்கி தரேன், உனக்கு தேவையானதை நான் வீட்டில் பண்ணித்தரேன், பட் நீ வந்து வெளியே போயிட்டு சண்டை கிட்ட போட்டுட்டு வரக்கூடாது சொல்லுவோம் இல்லையா, அதே தான் இவங்களுக்கும். வெளியெல்லாம் போய் சண்டை பிரச்சனைலாம் போட்டுட்டு வராமல் இவங்க தான் உண்டு வேலை உண்டு இருந்தாங்கன்னா அம்பாள் கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய வெற்றியை வந்து கொடுப்பாங்க. ஓகே, ரெமெடி சொல்லிடுங்க மேம். ஸோ இவங்களுக்கான ரெமெடி அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க மனதுக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு பூ பிடிக்கும். எல்லாருக்கும் ஒரு பூ பிடிக்கும் இல்லையா, அது மாதிரி இவங்க மனதுக்கு எந்த பூவை பிடிக்குமோ அந்த பூக்களால் அம்மனை வந்து அர்ச்சனை செய்கிறது, அந்த பூக்களை வச்சு அம்மனை வந்து வழிபடுறது, இதை தினமும் செஞ்சால் கூட போதும். இதை செஞ்சு அவங்க பக்தியை வந்து காட்டினா போதும்.
கண்டிப்பா எல்லா விதமான அருளும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதான் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜா இருக்கு. ஓகே. இப்போ மிதுன ராசினர் வந்து மலையை கூட நகர்த்துற அளவுக்கு அம்மனுடைய அருள் கிடைக்கும். ஆமா. அந்த பிரார்த்தனை அந்த பண்ணனா அளவுக்கு அவங்க பக்தி அந்த செய்யணும். அளவுக்கு பக்தி அவங்க செஞ்சாக்க அம்மன் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு அருள் புரிவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க மேம். அண்ட் அவங்க பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கணும், மத்தவங்க பிரச்சனையில தலையிடக்கூடாது சொல்லியிருக்கீங்க.